வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. ஏனென்று பார்த்தோம்னா, ஜூன் 12, 2026 வெள்ளிக்கிழமை இந்த சொல்லிசை பாடகர் என்று கைது செய்யப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சங்கீத் அவர்கள் பிணையில் வெளிவிடப்பட்டிருக்கின்றார். அப்போ பிணையில் வெளிவிடப்பட்ட அவர் வெளியில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எப்படி என்றால், ஜனாதிபதிக்கும் இளங்குமரன் எம்பிக்கும் என்பிபியினுடைய இளங்குமரன் எம்பிக்கும் அவர்களுக்கும் நன்றி. திரும்ப பார்த்து கூப்பிடுறார் அண்ணாக்கு நன்றி என்று. முதல் காட்சியை பார்த்து விட்டு வருவோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புண்ணையில் விடுதலை செஞ்சுருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். நன்றி அண்ணாக்கு நன்றி. பார்த்திருப்பீர்கள், நான் முதலே பதிவு போட்டு 5 நாட்கள் கூட ஆகையில் நீங்கள் என்ற அனைத்து சமூக வலைத்தளங்கள்லையும் போய் பார்க்கலாம், குறிப்பாக யூடியூப்லேயும் பார்க்கலாம். இந்த படியனை வைத்துக்கொண்டு, இந்த பாடகரை வைத்துக்கொண்டு, கிளிநொச்சி ட்ரப் பாடகரை வச்சுக்கொண்டு இந்த கைதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் சித்து விளையாட்டுகளும் சதுரங்க ஆட்டமும் என்று ஒரு பதிவு போட்டிருக்கிறான். பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வடிவாக சொன்னான், இந்த படியன்ற கைது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலாக இருக்கலாம். ஒரே கல்லில் 3-4 சேலன் மாங்காய்கள், ஒரே கல்லில் 2 மாங்காயில் 3-4 சேலன் மாங்காய்களை விழுத்துகிற திட்டம்தான் இது. நல்ல சதுரங்க ஆட்டமாக போய்கொண்டிருக்கன்று சொன்னதில் இப்போ கடைசியாக சதுரங்க ஆட்டத்தில் செக்மேட்டை கொண்டு வச்சது அனுர தரப்பும் என்பிபி தரப்பும் செக்மேட்டை வைத்து முடித்து இருக்கின்றார்கள் ஆட்டத்தை. இந்த ஆட்டத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு ஆட்டங்கள் காய்கள் அடுக்கப்பட்டு திருப்பியும் ஆட்டம் நடக்கப் போகின்றது. என்ன விஷயம் என்று நான் கொஞ்சம் துலாம்பரமாக சொல்கின்றேன். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற அவர்களும் இந்த அரசதரப்பு எம்பிக்களும் இந்த பையனுடைய கைது வைத்து அரசியல் லாபம் தேடி கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே அந்த பாடலுக்காக அவர் கைது செய்யப்பட்டாரா என்பதை முதலே சொல்லியிருந்தார். அவன் இப்படித்தான் பாடுகிறான் என்று தெரிஞ்சிருந்தா உண்மையாகவே குற்றப்புலனாய்வு தடுப்பினர், பயங்கரவாத தடுப்பு பிரிவினர், அவனுடைய உயர் அதிகாரிகள் ஒரு புலனாய்வு அமைப்பினர் ஒரு மெல்லிய சொல்வாளர்களால் தான் ஒருவரை கதைத்து புலனாய்வு செய்வது. அந்த வகையில் அவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி இருப்பார்கள். முதல்ல நீ பாட வேண்டாம், இதெல்லாம் பயங்கரமான விடயங்கள், இது தேவையில்லாத விடயம் என்று முதல் அறிவுரை குறித்தான் அவனை. ஆனால் இந்த தடால்புடாலான அந்த பையனுடைய திடீர் கைதான அந்த பாடல்ல வரிகளை வைத்துக்கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விடயம் ஒரு பாரதூரமான விடயம். இதுக்கு பின்னால பல சிலந்தி வலை போன்ற பல அரசியல் பொம்மலாட்ட கைகள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுடைய சித்து விளையாட்டுகளும் இதுக்குள்ள இருக்கிறது. சதுரங்க ஆட்டம் இருக்கின்றது. பட்டும் படாமல் சொல்லியிருந்தான். நீங்க மேலே எல்லாம் பார்த்திருக்கலாம். இவனை வைத்துக்கொண்டு இப்பொழுது உலக இந்த தமிழ் எங்களுடைய ஈழ அரசியலை எவ்வளவு பேசுபொருளாகவும் கொந்தள நிலைமையிலையும் வைத்திருந்தவ, பல புலம்பெயர் அமைப்புகளும் கொந்தள நிலைமையில இருந்தவ. இப்ப அவன் வெளியில பிணையில வெளியில பக்கத்தில் இளங்குமரன் எம்பி வாரார். ஜனாதிபதிக்கும் இளங்குமரன் அண்ணாவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே கடைசியில அரசியல் ஆதாயம் தேடப்பட்டது. இந்த பையனை வைத்துக்கொண்டு பலர் அரசியல் லாபம் தேட முற்பட்டார்கள். அவர் பாடகர், அவரை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான எண்ணத்தை விட மேலோங்கி இருந்தது அரசியல் லாபம் தேடுவது. பல பேருடைய முகப்புத்தக பதிவுகளை வளம போல இந்த எம்பிக்கு அந்த எம்பிக்கு, இந்த தரப்புக்கு அந்த தரப்புக்கு ஜால்ரா அடித்து சிஞ்சிஞ்சா போடுகின்ற அந்த என்னென்னு சொல்றது செம்பு தூக்கிகளுடைய பதிவுகளை பார்க்க தெரியும். இவனை விடுவிக்கிறத விட இவனை வச்சு அரசியல் லாபம் தேட வேணும். மற்றவர்கள் முகத்தில் கரிய மட்டுமில்லை, சேத்த மட்டுமில்லை, மனித மலத்தையும் கொண்டு பூச வேண்டும் என்று பல பேர் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த இயக்கத்தின் மத்தியில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவருடைய பயங்கரவாத சட்டமா பாராளுமன்றத்திலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார். கடந்த அமர்வில் நாங்கள் இவரை எப்படி விடுவிப்பது என்கின்ற சாதக நிலைமைகளை சட்டமா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு பிரிவுகள் உயர் அதிகாரியோட பேச போறவன். அப்பவே நான் சொன்னான், சமிஞ்சை தெரிஞ்சுட்டு அவன் வெளியெல்லாம் விரப்புறான். அப்பவே அடிச்சு சொல்லி போட்டேன். இதெல்லாம் திட்டமிட்ட விடயங்கள். இப்ப அவர்கள்
வந்து முட்கூட்டியே விளக்கமறியிலிருந்து முட்கூட்டி பிணையில் விடுவிக்கப்பட்டு இளங்குமரன் எம்பியும் அங்கு பிரசன்னமாகி வெளியில் வர்றார். இப்படித்தான் பேச வேண்டுமா என்று சொல்லி கொடுக்கப்பட்டதா என்பது கூட நீங்கள் சந்தேகிக்கப்பட வேண்டிய விடயம். இப்போ அவருக்கு என்ன நடந்தது என்று உள்ளுக்கு தெரியாது. நீ வெளியில் போய் சோசியல் மீடியாவில் போடப்படாதான் தான் யார் ஆஜராகிறது என்னென்ன நடந்தது என்று. இந்த பதிவை ஏன் உங்களுக்கு ஏற்றுகின்றன என்றால், இப்போ இருக்கிற தமிழ் தேசியம் என்பது முற்றும் முழுதான வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய தியாகங்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய எதிர்கால விடிவுக்கு உவப்பல்லாத ஒரு தமிழ் தேசிய அரசியலும், அதை விட இன்னும் ஒரு விஷயம், சுயநல அரசியலாலும் சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது. இந்த சுயநல அரசியலால் வந்து தமிழ் மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து அந்த குட்டைக்குள்ள குறுகி போன தமிழ் தேசிய குட்டைக்குள்ள இருக்கிற மிஞ்சி போன மீன்களையும் வாக்கு மீன்களையும் பிடிப்பதற்காகத்தான் இப்பொழுது என்பிபி மிகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த கைதுன்றது சாதாரணம். அந்த பையனுடைய கைதுக்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கும் பெரிய தொடர்பே இல்லை. இப்போ அந்த பயங்கரவாத சட்டமாதிபர் என்ன சொல்லியிருக்கார், பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்ய படியன பயங்கரவாத தடை சட்டத்தில் வந்து வேண்டாம், அதை வேண்டாம், சாதாரண குற்ற தடுப்பு சட்டத்துக்கு கைது செய்யுங்க, வழக்க பதிவு செய்து பிணையில விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை மாற்ற முடியும் என்றால் அப்போ என்ன பாருங்க, எப்படி விளையாட்டு போகுது. சித்து விளையாட்டுகள் ஒரே கல்லில் கன பேர் மாங்காயை விழுத்த பார்த்தவ. இப்போ நான் இறுதியாக சொன்னேன்டா என்பிபி அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு பார்த்துருக்குது. இதுக்குள்ள கன பேருக்கு அரசியல் ஆதாயம் இருந்தது. கூட்டி கழித்து பார்த்தால் இவன் கைது செய்யப்பட்டதில் இது ஒரு அப்பாவிக்காய் பகடைக்காய். இவரை கைது செய்ய வைத்தால் அதுவும் கிளிநொச்சியை சேர்ந்தவன் விளங்குதானே. அப்போ இதுக்கு ஆயராகிறதுக்கு எந்த வக்கீல் போக வேணும், அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு கிளிநொச்சி மண்ணிலேருந்து யாரு, பிறகு இதுவரை கைது செய்தால் பயங்கரவாத தடை சட்டம் என்று சிங்கள தரப்பை வந்து திருப்திப்படுத்தலாம்ன்றது இன்னும் ஒரு அரசியல் ஆதாயம் அனுர அரசாங்கத்துக்கு. அதை விட கடைசியாக இல்லை பாவம் உலக எல்லா நாட்டிலேயும் இந்த எதிர்ப்புகள் பெறுகிறது, அப்போ இதை வந்து நாங்கள் விடுவித்தா நல்லமண்டு கேட்டுட்டு எல்லாமே இவரை சுற்றி இந்த சங்கீர்த்தனை சுற்றி வந்து நெய்யப்பட்ட ஒரு மாய சிலந்தி வலை. இப்பொழுது யாருக்கு கிரெடிட் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இனி அவர் போய் எப்படி எல்லாம் நன்றி சொல்ல போகிற ரெண்டாவது பேருந்து பார்ப்போம். நாங்கள் எல்லாமே அரசியல் சித்து விளையாட்டு. ஆகவே அதை விட அனுர அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கிரெடிட்டும் போகணும். அதை விட உலகத்தில் வந்து அதிகரித்து வருகின்ற அழுத்தங்கள் வெவ்வேறு நாடுகள்லேருந்து மற்ற ராஜதந்திரிகள் ரீதியாகவும் அழுத்தங்கள் போயிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இப்படி போறீங்கன்னு இந்த உலகம் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த வகையிலையும் விடுதலையும் அந்த கிரெடிட்டையும் பெறுறது. ஆகவே மாங்காய் விழுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் மாங்காய்கள் கையிலறைந்து விழுத்தப்பட இருக்கின்றன. ஆகவே இதில் பகடக்காயாக்கப்பட்டது இந்த பாடகர். அதில் அவனுக்கும் ஒரு நன்மை இருக்குது. இப்போ கூட்டி கழித்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு நன்மை. அவனுக்கு நன்மை என்ன, உலகளாவிய ரீதியில் ஃபேமஸ் ஆகிட்டான். ஒரு 2-3 பாட்டை பாடி இப்போ தான் முன்னுக்கு வந்தவன். அவனுக்கும் ஒரு கிரெடிட் இருக்குது, என்ன உலகளாவிய ரீதியில் ஃபேமஸ் ஆகும். கூட்டி கழித்து பார்த்தால் ஒன்றிய வாழ்வு கொள்கை, அதாவது வந்து சிம்பயோசிஸ் என்று சொல்கிறது பயாலஜியில், அதாவது உனக்கு நன்மை எனக்கு நன்மை விளங்கானே, இப்படியான ஒரு தன்மையில் தான் இவற்றை கைது இப்போ போயிருக்கிறது. அப்போ தடால் புடாலாக விடுவிக்கப்பட்டு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அரசியல் கைது இருக்கிறது தானே, இதையும் இப்படி விடுதலை செய்யுங்க ஐயா. ஏன்டா எங்கள்ட தமிழ் அரசியல்வாதிகள் போராடி ஒன்று நடக்கிறது, இப்படி பொது மன்னிப்பிலையாவது விட்டு விடுங்க. ஏனெண்டா இவங்கள் வந்து விடுவிக்கிறத என்ற நோக்கத்தை விட உள்ளுக்க இருந்து அதை வச்சு அரசியல் செய்யலாம் என்பதுதான் இப்பொழுது இருக்கிற ஒரு மாய தமிழ் தேசிய பூச்சாண்டி அரசியல். இது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த மாய பூச்சாண்டி அரசியலை வந்து நல்ல நுணுக்கமாக இந்த அனுர அரசு, அதாவது என்பிபி கையாளுகிறது. அந்த கையாண்டபடியாத்தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் 3 சீட்டை பிடுங்கி எடுத்தது, இன்னும் பிரதேச சபையிலேயும் கன சீட்டை பிடுங்கி எடுத்தது, இப்போ மாகாண சபைக்கு வேலை பார்த்து கொண்டு இருக்குது. ஆகவே தமிழ் தேசியம் என்பது இப்பொழுது வெற்றும் வெறிதான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட உணர்ச்சி மேலழுங்கிய ஒரு பொருளாக சுருக்கப்பட்டிருக்கேன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். ஆகவே மிக தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த தமிழ் தேசியம் என்பது இப்போ எங்களோட நிலத்தில் மட்டும் அல்ல, புலம்பெயர் தேசத்தில் கூட பலர் இப்பொழுது ஒரு போலியான ஒரு விடயமாக சும்மா ஒரு பிராண்டாகத்தான் பாவிக்கின்றார்கள். ஒரு கடையை திறக்கிற, நான் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் சொல்கிறேன், நான் கடைக்கும்
அப்படித்தான் வைப்பது. ஈழம் ஈழம் அது இது கார்த்திகை அப்படி ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங்காக தான் பயன்படுத்துகிறார்கள். யாரும் உள்ளாந்தமாக பயன்படுத்துகிறேன் இல்லை. அந்த அந்த படங்களை பூக்களை இதுகளை போட்ட ஆக்களை கவரலாம். ஏன்னா பெரும்பான்மையானவன் இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவன், போராட்டத்துக்கு விசுவாசி என்றபடியா அவன் இந்த ரோலை வண்டி சாப்பிடுவான், அந்த கடைக்கு அப்படி வைக்கிறது. அவன் இதில் பிரிண்ட் பண்ணுவான், அந்த பிரிண்ட் கடைக்கு அப்படி பேர் வைக்கிறது. கணக்க பேர் கனநாட்டில், பிரான்ஸில், யூரோப்பில், சுவிட்சர்லாண்டில், கனடாவில், அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குது. ஈழம் சம்பந்தமான பேர்களை வைப்பினம் பெரும்பாலும், அது சம்பந்தமான சிம்போலிக்க வைப்பினம். ஏன்டா உணர்ச்சி பிரவாகம் எடுத்து நாங்கள் அந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், முதலிட்டு நாங்களா படியங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி நடக்குது. நான் எல்லாம் சொல்லிடுறேன். இது ஒரு பிராண்டாக, அதாவது ஒரு நண்பர் பதிவு செய்தார். இப்போ தமிழ் தேசியம் என்பது ஒரு கான்டென்ட், அதாவது ஒரு ஒன்றை பேசுவதற்குரிய அந்த ரெண்டிங் கண்டென்ட்டாக தான் வச்சிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசியத்தை யாரும் இப்பொழுது ஒரு மக்களுக்கு விடிவு கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய தரப்பை விட அது ஒரு பிராண்டாக, அது ஒரு கருத்தாடலாக, கருத்து பொருளாக, அது ஒரு ரெண்டிங் பொருளாக பயன்படுத்தி வருகிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றது பல இடங்களில் வியாபார பொருளாகவும் தமிழ் தேசியத்தை வச்சிருக்கிறார்கள். இது வெளிப்படையான போட்டுடைக்க வேண்டிய உண்மை. இந்த பையனுடைய கைதுக்கு பின்னால நல்ல நிகழ்ச்சி நிரல் முன்னரே வரையப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. அதுல பலர் ஆதாயம் தேட வெளிக்கிட்டவர்கள். ஆனால் அதுக்குள்ள கொண்டு அனுரை செக்மேட்டை வைத்து விட்டார். இதுதான் மிக அப்பட்டமான உண்மை. பதிவு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். விளங்கினா மற்றவருக்கும் பகிருங்கள். பார்ப்பதற்கு நாங்கள் தூய தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தூய அடுத்த புது இளைஞர்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வருகை, உண்மையான அரசியல் வருகை இருக்க வேண்டும். அப்பத்தான் இந்த இனத்துக்கான ஒரு விடிவை நோக்கி நம்பலாம். இல்லாட்டிக்கு இந்த சுருங்கி போன தமிழ் தேசிய குட்டைகளில் இருக்கிற சின்ன சின்ன மீன்கள், வாக்கு மீன்களையும் மற்றவர்கள் வலை விடித்து தூண்டில் போட்டு பிடித்து கொண்டுவார்கள். அதுதான் உண்மை. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். பதிவை கட்டாயம் பகிருங்கள். அதோட குறிப்பாக யூடியூப் தளத்துக்குள்ள போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மணி எப்படி தாட்டி விட்டீங்கன்னா மேலும் மணியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.